அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் அறிந்த விடயம் ஒன்று நான் ஏற்கனவே நேற்று போட்டிருந்த நான் இந்த பவுனதீவு மட்டக்களப்பு பவுனதீவில் நடந்த கொலை சம்பந்தமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் இன்றைக்கு 23ஆம் தேதி அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. அதோட அவங்கள்ட்ட தீவிர விசாரணையின் போது மிக பெரும் திடுக்கிடும் தகவல்களும் ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளது. அது என்னன்றதை பார்ப்போம்பாங்க. இப்போ அவங்கள வச்சு விசாரணை செய்யும்போது அவங்க எப்படி என்ன செஞ்சாங்க, எதில் ஏற்றுனாங்க, எப்படி கொண்டு போனாங்க என்ற உண்மைகளெல்லாம் அவங்க ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு யார் யார் உடந்தையாக இருந்தாங்கன்ற உண்மைகளையும் இதில் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கு முதலும் அந்த காணாமலாக்கப்பட்ட கடந்த மாதம் 2ஆம் மாத கடைசியில் வெள்ளாவளி என்கின்ற இடத்துல 40 வட்டை கிராமம், அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பொம்புல வயது போன ஒரு ஆள், ஓரளவான வயது, அவள் பட்டுரு பாலத்திலேயோ பழுகாமம் சந்தியிலேயோ நிற்கின்ற போது, பஸ்ஸுக்காக நிற்கின்ற போது அவளை ஏற்றி கொண்டு அவட களத்தில் இருந்த நகைகளையும் எடுத்துக்கொண்டு தான் அவையும் கொலை பண்ணி போட்டு இதே இடத்துல இந்த நெல்லிக்காடுன்ற இடத்துல இருந்த இந்த கிணத்துல போட்டிருக்காங்க. இந்த ஊதி கிடக்கிற சவம் அவட சவம்ன்றதில் இவங்க ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் போட்டோன்னு சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. இது மிக பெரும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் பாருங்கள். அப்போ இவங்க ஏற்கனவே இப்படி ஒரு கொலையை செஞ்சபடியாக தான் இந்த கொலையையும் செய்கிறதுக்கான தைரியம் வந்திருக்கிறது. ஏற்கனவே கொண்டு இந்த கொலை இந்த ஆளை கொண்டு இந்த கிணத்துல போட்டதாலான் இந்த ஆளையும் கொண்டு அந்த கிணத்துல போடுற அளவுக்கு அவங்களுக்கான தைரியம் வந்திருக்குது, இடமும் தெரியப்பட்டிருக்குது. இப்போ அவங்களோட பாருங்கள், வெள்ளாவளி பிரதேசம்ன்றது வேறொரு பிரதேசம், வேறொரு ஏரியா. அப்போ அங்கேருந்து கடத்தி கொண்டு இங்கே போட்டிருக்கிறாங்க. அப்போ இதில் இவங்களோட ஆட்டோ, 2 ஆட்டோ, ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு கார் கைப்பற்றப்பட்டிருக்குது. வெள்ளாவளியில் உள்ள இன்னைக்கு இந்த அம்மாவை கடத்தியது பச்சை கலர் ஆட்டோவில் தான் கடத்தி வந்திருக்கிறாங்க. கடத்தி கொண்டு வச்சு போட்டிருக்காங்க, நகையெல்லாம் எடுத்து போட்டு. இது இப்போ 19ஆம் தேதி நடந்த இந்த கடத்தல் நீல கலர் ஆட்டோவில் கடத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீல கலர் ஆட்டோவில் கடத்தி கொண்டு பவுனதீவில் நடந்தது. நீல கலர் ஆட்டோவில் கடத்தி கொண்டு பவுனதீவு வலையுறவு பாலத்தால் போகும்போது தான் அந்த ஜூஸ் போத்தலை கொடுத்து மயக்கமடைய வச்சு ஆட்டோவில் கொண்டு போய் தங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பிள்ளைய என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த காரில் ஏற்றிருக்கிறாங்க. ஏசி காரில் ஏற்றி கொண்டு பாருங்கள், இந்த காரு, இந்த ஆட்டோ, இந்த மோட்டார் சைக்கிள் கொலைக்காக பயன்படுத்தப்படுறது தொழில். இப்போ அதாவது இதே மாதிரி இப்போ 2 ஆட்டோ, ஒரு கார் இப்படி வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க இன்னும் அதிர்ச்சியான சம்பவங்கள் இருக்கு அடுத்தடுத்த கட்டமாக. இப்போ பல கொலைகள் பண்ணி பல கொள்ளைகள் அடித்தபடியாக தான் இவ்வளவு வாங்க வேண்டி வந்தது. அப்போ அந்த அம்மாவோட நகை, இவங்களோட நகை எல்லாமே கொண்டு அடகும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வருவோம். அப்போ இந்த நீல கலர் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வீட்டில் காஞ்சிரங்குடாவில் இருக்கிற வீடுன்னு சொல்லப்படுது, வீட்டில் வச்சு தான் காரில் மாற்றி எடுத்துக்கொண்டு அண்டு பின்னேரமோ இரவோ அந்த பிள்ளையை கொண்டு ரோட்டில் போட்டு இந்த கணத்தில் கொண்டு நகையெல்லாம் எடுத்து போட்டு அடித்து போட்டு ஆக்கினை பண்ணி போட்டிருக்கிறாங்க. இதுக்கு பாருங்கள், புருஷன், பொஞ்சாதி, தம்பிக்காரன் 3 பேரும் இது கூட அப்போ கூட பிறந்த சகோதரம், மனைவி அவரும் சேர்ந்து இதை செஞ்சுருக்கிறாங்க. ஏண்டா திடீரென பணக்காரனாக இருக்கிறாங்கன்னக்குள்ளே எல்லாரும் உணர வேண்டும். ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிறவன் திடீரென்ன கோடீஸ்வரன் ஆகிறான்டா, அவன் என்ன வெளிநாட்டில் இருந்தவனா இல்லை வேறு என்னவும் பயல் செஞ்சு உழைச்சவனா அப்படின்றதை மக்கள் உணர வேண்டும். இனி அப்படி யாராவது உங்களோட கிராமங்களில் அப்படி வந்தால் மக்கள் அதை உணர்ந்து இதை தெரிவிக்க வேண்டிய இடத்த தெரிவித்தா இந்த பிரச்சனைகளிலிருந்து தடுக்கலாம். இப்போ இந்த புள்ள செத்திருந்தா இந்த கொலை பிடிபட்டிருக்காது ஆரண்டு அந்த ஊதின குணம் மாதிரி இது ஊதி போய் கிடந்திருக்கும். காணலன்னு தேடியே தெரிஞ்சிருப்பாங்க. எப்பயோ ஒரு நேரம் இந்த வயலுக்குள்ளே ஒரு நேரம் நாத்தமிழம்பி தான் அதை பார்த்துருப்பாங்க. அதை 2 கண்டுபிடிக்கலாம் போயிருக்கும். இது சாகாமல் இருந்ததால் ஒன்று இந்த புள்ள செஞ்ச ஒரு நல்ல செயல் இந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம் என்று தான் சொல்ல வேணும். நரக வாழ்க்கையை அனுபவித்து அந்த புள்ள மீண்டு வந்திருக்குது. இனி அந்த பிள்ளைக்கு நரக வாழ்க்கையிலே நீ சொர்க்கம்தான். அந்த வகையில் இதில் கடத்தி கொண்டு அந்த காரில் போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு அந்த ஒரு பொம்புளை இந்த ஃபாலோ பண்ணி வந்த அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபாலோ பண்ணி வந்த பொம்பளை வேறொரு இடத்துல போய் தலைமறைவாக இருந்திருக்காங்க. செங்கலடி சைடில் உள்ள ஒரு இடத்துல போய் தலைமறைவாக இருந்திருக்காங்க. அவங்கள பிடிச்சி விசாரணை செஞ்ச இடத்துல தான்
இவங்க மாட்டுப்பட்டிருக்கிறாங்க. இப்போ மொத்தமாக 5 பேர் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. அந்த 5 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடை. அந்த நகைகளை இவங்க அங்கே எடுக்கிற நகை, இங்கே எடுக்கிற நகை எல்லாத்தையும் கொண்டு ஒரு நகைக்கடையில் ஈடு வச்சிருக்காங்க. நகைக்கடைக்காராக்கள் தெரிஞ்சு தான் வாங்கினாங்களா, இல்லை அவங்களுக்கு ஒரு தொழில் தானே, வருகின்ற நகைகளை வாங்கி ஈடு எடுக்கிறது, விலையாக வாங்குறது, அது அவங்களுக்கு ஒரு தொழில். எப்படி செஞ்சாங்கன்றது தெரியலை. இன்றைக்கு இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் கொண்டு இதஞ்சிருப்பாங்க. அதுக்கான செய்தி எதுவும் இன்னும் வெளிவரலை இந்த ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும். அதுக்கு பிறகு தெரியும் நகைக்கடைக்காரர்களுக்கு என்ன இதுன்றது. அதுக்கு பிறகு தெரியும் இந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை என்னன்றது சட்டம் முடிவெடுக்கும். அதோட அவர்களுக்கு ஆதரவாக எந்த விதமான ஒரு சட்டத்திறனிகளும் ஆதரவு ஆகக்கூடாதுன்றது தான் மக்களின் எதிர்பார்ப்பு. நேற்று ஃபுல்லாக ஃபேஸ்புக்கு அது இது எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே போட்டிருந்தாங்க, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எந்த ஒரு சட்டத்திறனியும் இதுக்கு ஆதரவாக ஆஜராகி இவங்களை பிணையிலேயோ அதிலேயே எடுத்து வெளியில் நடமாட விடக்கூடாது, இவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, போஸ்ட் போட்டிருந்தாங்க. நிறைய இதுகளெல்லாம் நடந்தது. அதே போல் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு கொலைகாராக்களை நடமாட விடக்கூடாது. ஏனென்றால் கொலை செஞ்சு பழகினவன் இப்போ எத்தனையோ பேர், சரி இப்போ வெளியில் வந்தவன் என்ன செய்வான், இப்போ எத்தனையோ பேர் இவங்களுக்கு எதிராக இந்த புத்தகங்கள்லையும் இதிலையும் கேவலமாக எழுதியிருப்பார்கள். இவர்கள் செய்த கொலைகளை சுட்டிக்காட்டி இவர்களுக்கு ஏசி எழுதியிருப்பார்கள். சில பலவர்கள் வெளியில் வந்து அவர்களையும் தாக்கக்கூடும். இனி நம்ம ஜெயிலுக்கு தனி போகிறோம், இனி எப்போ இருந்தாலும் போகிறோம் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். செஞ்சவன் செஞ்சே ஆகுவான். அந்த அடிப்படையில் அவர்களுக்கான தண்டனை மிகவும் பலமாக இருக்கணும். இந்த தண்டனையை கண்டு மற்றவர்கள் செய்யக்கூடாது என்கின்ற உண்மையிலே ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இந்த போதைப் பொருள் கடத்துறவனாக இருக்கட்டும், அல்லது இந்த துப்பாக்கி சூடு நடத்துகிறவனாக இருக்கட்டும், இந்த கொலை செய்கிறவனாக இருக்கட்டும், சாமான்களை நகையை கடத்துறவனாக இருக்கட்டும், இப்போ சமூக ஊடகம் என்ற எல்லார கையிலையும் சமூக ஊடகம், சமூக வலைத்தளங்கள் இருக்குது. எல்லாரும் இதை பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த குற்றத்தை செய்கிறவன் பிடிபடுறான், சிசிடிவி கேமராவிலேயோ ஏதோ ஒரு வகையில் பிடிபடுறான். அப்போ இதுகளெல்லாம் யோசித்து நம்ம பிடிபடுவோம். நம்ம மாட்டுப்பட்டோம்னா நம்ம என்ன சேகரிக்கிற சொத்து, காரு, வண்டி எல்லாம் எதுவும் மிதியாது. நம்மளோட ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழ இயலாது, குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ இயலாது, நம்மளோட வாழ்க்கை எல்லாம் பேத்திரும் அப்படின்ற ஒரு சிந்தனை வார இல்லையா அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் 1 வருஷமாக துப்பாக்கி சூடு நடக்குது. துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்களா, சங்கம் பிடிக்குது, ஜெயிலில் போடுது. போதைப் பொருள் ஜாவரியெல்லாம் பிடிக்குது, எல்லாம் பார்ப்பீங்க. ஒரு சிசிடிவி கேமரா மூலமாக துப்பாக்கி சூடு நடத்தினவரை கண்டுபிடிச்சான்னு சொல்லி, கொலை செஞ்சு கொண்டு போனவரை அவங்களோட வாகனத்தை வச்சு சிசிடிவி கேமரா மூலம் பிடிச்சாண்டு கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்களும் அந்த பெரிய இடத்துல போய் செய்கிறீங்கண்டா, அப்போ எப்படி உங்களுக்கு என்ன, நீங்கள் உண்மையிலேயே அந்த சுய உணர்வில் செய்கிறீங்களா, இல்லை ஏதோ என்ன பிரச்சனை என்று தெரியும். அமெரிக்கா தயவு செய்து இதை பார்க்குறாக்கள் புரிஞ்சு கொள்ளணும். யாராவது இதுவரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் இப்படியான கெட்ட எண்ணங்கள் இருந்ததுன்னா இதோட கைவிடுங்க. நாட்டு ஜனாதிபதி சொன்ன மாதிரி யாராவது அந்த தப்பான எண்ணங்கள் இதோட கைவிட்டு திருந்தி வாழுங்க. ஏனெண்டா குற்றம் செஞ்சால் ஒரு காலமும் நிம்மதியாக வாழ முடியாது, மக்கள் மத்தியில் வாழ முடியாது. எப்படியும் நீங்கள் அதை சட்டத்துக்கு மத்தியில் தண்டனை அனுபவித்து தான் ஆகணும். அந்த அடிப்படையில் எங்கேயும் ஒரு வகையில் மாட்டுவேல் என்றதை புரிஞ்சு கொண்டு தயவுசெய்து இதிலிருந்து வெளியேறி சந்தோஷமாக வாழுங்க. அடுத்ததாக இந்த போலீஸ் அதிகாரி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாரு. என்னென்னு சொன்னால் அவர் ஒரு ஆலோசனையும் அவர் ஒரு தீவிர கண்காணிப்பிலையும் தான் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அவருக்கு முதல் ஒரு சல்ட் அடித்து நன்றி சொல்லணும், வாழ்த்து தெரிவிக்கணும். உண்மையிலே நான் நினைக்கிறேன் வடமாநிலத்திலிருந்து வந்தாலும் தெரியாது, ஃபோட்டோவை பார்க்கும்போது அப்படி விளங்குது. தமிழால் உண்மையிலே வாழ்த்து தெரிவிக்கணும். வேறு லெவல். உண்மையிலே இப்படியான ஆக்களை விட்டு வரக்கூடாது. அந்த வீடியோவை போடுறோம் பாருங்கள். அவங்க பயன்படுத்திய ஆயுதங்கள், அதாவது இப்போ அவங்க கடத்தி போகும்போது யாராவது பிடிக்க விளைஞ்சால் அவங்கள்ட்ட இருந்து தப்புறதுக்காக கோடாலிகள், ஆயுதங்கள். அவங்களை விட்டுருந்தால் இன்னும் பெரிய அளவு வளர்ந்துருப்பாங்க, பெரிய மாஃபியாவாக. நல்ல காலம் பனி பிடிபட்டது எல்லாம் ஆண்டவண்ட செயல். இந்த வீடியோவை இதில் பதிவிடுறேன், பாருங்கள். என்னென்ன ஆயுதங்களும் எப்படி இவங்க செஞ்சுருக்கிறாங்க, ஆட்டோவை என்ன செஞ்சுருக்கிறாங்க, காரால் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்றதை அந்த தமிழ் போலீஸ் அதிகாரி தான் விளங்கப்படுத்துகிறாரு. அதையும் பார்த்துக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். முதல் இந்த வீடியோ பார்க்குறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட ஆதரவை தாங்க. நன்றி. இதில் பாருங்கள் அந்த போலீஸ் அதிகாரி அவங்களோட ஹாரு கொண்டு வரதுக்கு பச்சை கலர் ஆட்டோ அதை கடத்தி நீராட்டோ
தம்பி வந்து கணக்கில் விட்டது. நீலாவத்தை வந்து பௌர்ணமி வைக்கிற நீலக்கடை ஆட்டோவில் இங்கே கடத்திருக்கேன். வீட்டை கொண்டு போய் கொண்டு போய் அப்புறம் வந்து வெள்ளை காரில் தான் கொண்டு போய் அதை வானத்தில் அடிக்கிறாங்க. கொண்டு போய் கிணத்துல போட்டிருக்கிறாங்க. எல்லாம் அந்த விசாரணையில் தெரிய வந்துருக்கு. போலீஸ் நம்ம பஸ் ஸ்டாண்டில் அவங்களோட தம்பியை கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது அவர் அந்த சிசிடிவி கேமராவில் வந்து அந்த தாலிக்கொடி எல்லாம் மீட்டாங்க. இந்த வீடியோவில் உடுப்பு தான் இதைத்தான் போடுறது. அடிக்கிறதுக்கு யாரும் போய் பிடிச்சா அந்த ஆயுதத்தால் கொத்தணும். இது கோடாரி என்று கைப்பற்றி ನಾಲ್ಕಡೆಗಳು ರಕ್ಷಣೆ ಉಂಟು இந்த போலீஸ் அதிகாரிகள் நல்லா தான் இவருக்கு தான் வாழ்த்து சொன்னோம்.